وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فنشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على سيدنا ومولانا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة صفي المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. وقال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الحج عرفة أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. என் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நோய் நொடிகள், நொம்பலங்கள், இன்னும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வின் பால் நம்மை நிறுத்தி, அல்லாஹ்வின் பால் கையை உயர்த்தி நம் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இறையில்லமாம் திரு காபத்துல்லாவை திரும்பவும் திரும்பவும் தவாப் செய்யும் பாக்கியத்தையும் ஈருலக நானதர் எம்பெருமானார் உயிருக்கு உயிரான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஜியாரத் செய்யக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அன்பானவர்களே, இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய வேளையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம் வந்து அடைய வேண்டியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் ஹஜ்ஜுடைய கிரிகைகள், ஹஜ்ஜுடைய மாண்புகள், சிறப்புகள், அதனை பற்றி சில நிமிடங்கள் பேசுவதற்கு உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். அன்பானவர்களே, ஹஜ்ஜி என்று சொன்னால் நாடுதல் என்று அர்த்தம். ஹஜ்ஜி என்று சொன்னாலே நாடுதல். அந்த நாட்டம் அல்லாஹ்வின் பால் இருக்க வேண்டும். ஒருவரை அல்லாஹு தஆலா இந்த மனிதரை இந்த வருடம் நான் ஹஜ்ஜிக்கு அழைக்கிறேன் என்று அவனிடத்திலே கதிரிலே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் அதற்குள்ளே ஊடுருவி கொண்டிருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ஜு செய்ய வேண்டும், காபத்துல்லாவை பார்க்க வேண்டும், கண்மணி நாயகத்தின் ரௌலாவை சந்திக்க வேண்டும் என்று அவாவும் ஆசையும் இருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய அந்த நாட்டம் நம் மனதிலே முதலாவது வந்துவிட்டால் அது எத்தனை நாட்களாகுமோ, எத்தனை வருடமாகுமோ, எப்படியாவது அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்தே தீருவான். ஒருவருக்கு அந்த நாட்டமே இல்லை,
அந்த ஹஜ்ஜுடைய தேட்டமும் இல்லை. அந்த போக வேண்டுமே, காபத்துல்லாவை பார்க்க வேண்டுமே, ஹஜ் செய்ய வேண்டுமே என்ற நோக்கமும் இல்லை, எதுவும் கிடையாது. அவர் சர்வசாதாரணமாக எப்பொழுது மாதிரி அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். அல்லாஹ் கொட்டோன் கொட்டுகிறான், பொருளாதாரத்தை கொட்டுகின்றான், உடல் வலிமையை கொடுக்கின்றான். அத்தனையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு என்ன ஆசை வரவில்லை? காபத்துல்லாவை பார்க்க வேண்டுமே, ஹஜ் செய்ய வேண்டுமே, அந்த எண்ணமே இல்லை யாரவே. அப்படி இருக்க பட்சத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யாராவது ஹஜ்ஜுடைய பொருளாதாரம் இருந்து உடல் வலிமையும் இருந்து அவர் ஹஜ் செய்யவில்லை என்றால் அவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ மரணிக்க அவர் ஆசைப்படுவாரா? அப்படிப்பட்ட பெரும் பாவியாக அவர் மாறிவிடுவார். அல்லாஹ்வுடைய ரசூல் தங்கள் அவர்களுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு கோபமான ஒரு வார்த்தை வந்ததில்லை. இந்த இடத்திலே சொல்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்து, உனக்கு உடல் வலிமையை அல்லாஹ் கொடுத்து, எல்லாமே கொடுத்து இருக்கிறான். 100 வருடம் நீ உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு எல்லா அருளையும் கொடுத்த ரப்புல் ஆலமீன் உன்னிடத்திலே காபத்துல்லாவை பார்க்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தாயா? பார்க்கிறோம் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் எவ்வளோ அல்லாஹ் அருளை அள்ளி கொடுக்கின்றான், ஆனால் போவதற்கு மனம் இல்லை, அந்த ஆசை இல்லை. ஆனால் அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யூதராகவோ கிறிஸ்தவராகவோ அவர் மரணிக்கட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன் கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் மாத்திரம்தான் அங்கு ஹஜ்ஜிக்கு செல்கிறார்களா? மற்றவர்கள் எல்லாம் செல்லவில்லையா? நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், எத்தனையோ கோடி கோடி மக்கள், லட்ச மக்கள் அங்கு கூடுகிறார்களே, அத்தனை பேர்களும் அல்லாஹ்வால் அருளை பெற்று கோடீஸ்வரர்கள் தான் அங்கு குவிகிறார்களா? இல்லை அன்பர்களே. எத்தனையோ ஏழை மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திலே சிறிய தொழிலாக இருந்தாலும் கூட 1 ரூபாய், 1 திர்ஹம், 1 வெள்ளி, 10 வெள்ளி என்று சேர்த்து 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 30, 40, 50 வருடமாக சேர்த்து கொண்டு அந்த பணங்கள் எல்லாம் சேர்ந்த பிறகு அவர்கள் ஹஜ் செய்வதையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையை கொடுத்து அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை. நான் இங்கு வெறுமனையா சொல்லவில்லை, ஹஜ்ஜி காரியங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. அன்பானவர்களே, எல்லோரும் அவர்களுடைய ஊரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போதுள்ள நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு இறைநேசர், அவர் இறை வழிபாட்டிலேயே கழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பெருமகனார் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படிப்பட்ட இறைநேசர் அந்த ஹஜ் முடிந்ததற்கு பிறகு மக்கமா நகரத்திலே ஒரு ஓரமாக நீண்ட தூரத்திலே தூணிற்கு அடியிலே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். ஒரு கனவை காண்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த 2 நபர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்போதுமே மலக்குமார்களுக்கு ஒரு நிமிடம், அவர்களுக்கு உண்டான ஒரு எல்லை உண்டு, சிந்திப்பதற்கு உண்டான ஐடியாக்கள் இருக்காது. ஆனால் இந்த 2 நபர்களும் அந்த கனவிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருவாயில் சொல்கிறார்கள். ஒரு மலக்கு சொல்கிறார், இந்த வருடம் எத்தனை பேர் ஹஜ் செய்தார்கள்? அவர்கள் சொல்லி, ரொம்ப கூட்டம், அதிகமா லட்சக்கணக்கான பேர் இருக்கும் என்று இன்னொரு மலக்கு சொல்கிறார். 2 பேருக்கு மத்தியிலே உரையாடல்.
அந்த உரையாடலினுடைய கடைசியிலே அந்த மலக்கு சொல்கிறார், 6 லட்சம் பேர் இங்கு ஹஜ் செய்தார்கள். 6 லட்சம் பேரா? அந்த 6 லட்சத்து பேரும் அல்லாஹ் மன்னித்து விட்டானா? எத்தனை பேர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகினார்கள் என்று இன்னொரு மலக்கு கேட்கிறார். கேட்ட பிறகு திடுக்கிட்டு எந்திரிச்ச அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்திரிச்சார்கள். என்ன இது அதிர்ச்சியமா இருக்கு, இப்படி ஒரு கனவை கண்டு விட்டோமே என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து திரும்பியும் தூங்குகிறார்கள். அந்த யார் உரையாடினாவோ அந்த 2 மலக்கு திரும்பியும் வருகிறார். வந்து சொல்லுகிறார், அந்த 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜும் மக்பூலனத்தாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகினது. அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டான். எப்படி மன்னித்து விட்டான் தெரியுமா? ஹஜ்ஜிக்கே வராத ஒரு நபரை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜை மன்னித்து விட்டான், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கினான் என்று அந்த கனவிலே சொல்லப்பட்டது. அந்த மலக்கு சொன்னார், அப்படிப்பட்டவர் யார்? ஹஜ்ஜிக்கு வராமல் எப்படி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக முடியும்? அந்த ஒரு நபருடைய ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது, அவர் ஹஜ்ஜிக்கே வரவில்லை. 6 லட்சம் பேருடைய ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிட்டது அந்த ஒரே ஒரு நபரை, அவர் செய்த நன்மையை கொண்டு. அப்படிப்பட்ட நபர் யார் என்று அந்த 2 நபர்களும் 2 மலக்குமார்களும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த தருவாய் திமிஷ்கிலே இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நபர் செய்த அந்த நன்மையான காரியம், அந்த நன்மையான காரியம் என்ன? அந்த மலக்கு சொல்கிறார், நான் கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம் அல்ல, நான் சொல்லி காட்டினேனே முதலாவது, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக நான் சேர்த்து வைத்த அந்த 1 திரகம் 2 திரகம் நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? அந்த மலக்கு சொல்லுகிறார் அந்த நபரை பற்றி. அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? அவர்கள் செருப்பு தைக்கும் கூலியாளி. அப்போது இங்கு நமக்கு என்ன விடை தெரிகிறது? ஏழை எளிய மக்கள் கூட ஹஜ்ஜுக்கு செல்லலாம், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா அல்லாஹ் ஆக்கி அருள்வான் என்று இதன் சரித்திரத்தில் நாம் தெரிவிக்கிறோம். அன்பானவர்களே, அந்த நபர் சொல்கிறார், அந்த மலக்கு சொல்கிறார், திமிஷ்கில இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் செய்த அந்த நற்காரியம் எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? அவர் சாதாரண செருப்பு தைக்கும் கூலியாளி. அவர் அதிலே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பரக்கத்தால் என்ன வந்துற போது, ஒரு திரகமாக 30 ஆண்டு காலமாக அவர் சேர்த்து வைத்திருந்தார். அந்த சேர்த்து வைத்த அந்த காசு 3000 திரகமாக மாறியது. இப்போது அவர் நினைத்துக் கொண்டார், ஒட்டுமொத்தமான பணமும் நம்ம கையில் இருக்கிறது. நாம் 30 ஆண்டு காலம், 1 நாள் 2 நாள் அல்ல, என் மனதிலே உதித்த அந்த இது என்ன தெரியுமா? காபத்துல்லாவை பார்க்காமல், என் கண்மணி ராயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யாமல் என்னை மௌத்தாக்க இராதே ரப்புல் ஆலமீனே என்று கையை தூக்கி அவர்கள் துஆ செய்த அந்த துஆ 30 ஆண்டு காலமாக அதை சேர்த்து வைத்த அந்த வைராக்கியம், அந்த வைராக்கியத்தை கொண்டு 3000 திரஹத்தை அவர்கள் சேர்த்து கடைசியிலே பூர்த்தியாகிவிட்டது. அடுத்த வாரம் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நிலை இருந்தது. அந்த நிலை இருக்கும் பொழுது அந்த 1 வாரத்திற்கு முன்பதாக வீட்டிற்கு சென்று பயணம் சொல்வதற்காக செல்கிறார்கள். அந்த செருப்பு தைக்கும் கூலியாளி, அவர்கள் பேரு அலி இப்னு முவஃபக் ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் சென்று ஒவ்வொரு நபர்களிடத்திலே பயணத்தை சொல்லுகிறார்கள். அப்போது ஒரு வீட்டை பக்கத்து வீட்டு ஜீரானிலே கதவை திறந்து பயணம் சொல்ல உள்ள போகிறார்கள். எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். விருந்து நடக்கிறது. விருந்து இல்ல, சாப்பாடு. எல்லாம் வீட்டு மக்கள், அந்த குடும்பத்தார்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ உடனடியே உள்ள போயிட்டாமே, தட்டிட்டு உள்ள போவானாமா அப்படின்னு சொல்லி திருப்பி பின்னாடி வந்துட்டாங்க. இல்ல வாங்க அப்படின்னு அவர்கள் வீட்டுடைய உரிமையாளர் கூப்பிடுகிறார். அலி இப்னு முவஃபக்
அவர்களே, நீங்கள் எப்படியோ என் வீட்டை தட்டி உள்ளே வந்து விட்டீர்கள். நான் உள்ளே வந்தவரை வாருங்கள், சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், அந்த நேரத்தில் கூட உங்களால் என்னால் அழைக்க முடியவில்லையே என்று அந்த வீட்டுடைய எஜமான் சொல்கிறார். அந்த வீட்டுடைய உரிமையாளர் சொல்கிறார். சொன்னவுடன், ஏன் இது என்ன, வந்தவனே ஒரு தண்ணி குடிக்கிறீங்களா, ஒரு சாப்பிடுறீங்களா, கேட்கறது இல்லையா? எல்லாரும் உண்டது தானே, ஏன் கேட்கவில்லை அப்படின்னு கேட்கும்போது தனியாக கூட்டு அந்த வீட்டுடைய உரிமையாளர் சொல்கிறார், அலி இப்னு முஃபக் அவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் என் பக்கத்தில் இருந்து தான் நீங்கள் வசிக்கின்றீர்கள். ஆனால் நாங்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக நாங்கள் உண்ணக்கூடிய, பருகக்கூடியது என்ன தெரியுமா? எங்களுடைய தொழிலும் பறக்கத்தில்லை. அந்த நேரத்தில் நாங்கள் ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் செத்த கழுதையை கடந்தது, அந்த செத்த கழுதையை துண்டு துண்டாக வெட்டி நாங்கள் உணவில நாங்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளும், என்னுடைய மனைவி, மக்கள், என் குடும்பத்தார்கள் யாருமே இதை வெளியே சொல்வதில்லை, சொல்வதற்கு முடியாது. அப்படிப்பட்ட ஏழ்மையிலே நான் இருந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எப்படி உங்களை அழைக்க முடியும்? செத்த கழுதையை நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொன்னவுடன் படபடத்து போய் விட்டார் அலி இப்னு முஃபக். உடனடியாக வீட்டுக்கு சென்றார். அங்கு வைத்திருந்த ஹஜ்ஜுக்காக 30 ஆண்டு காலமாக அவர்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த 3000 திர்ஹத்தையும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 30 ஆண்டு காலமாக நான் உன்னை பார்க்க வேண்டும், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா மாற வேண்டும், நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைத்து வைத்திருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் பார்த்த பொழுது நான் எப்படி அங்கே வருவது, உன்னை எப்படி நான் சந்திக்க முடியும்? யா ரப்புல் ஆலமீனே, இந்த 3000 திர்ஹத்தையும் நான் அவர்களுக்கே கொடுக்கின்றேன். உனக்கு தெரியும், என் உள்ளத்தை அறிந்தவன் நீனே இந்த ஹஜ்ஜுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வாய் என்று கையேந்தி அந்த கண்ணீர் வடித்ததோடு அந்த 3000 திர்ஹத்தையும் அந்த நபரிடத்திலே கொடுத்தார். அந்த நபரிடத்தில் கொடுத்து, இதை வைத்து நீங்கள் உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள், இன்னும் என்னென்ன வியாபாரம் செய்ய வேண்டுமோ அத்தனை வியாபாரத்தையும் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பினார்கள். அந்த திரும்பினதில் அந்த அல்லாஹ்வுக்கு பிடித்ததுதான் மலக்குமார்களிடத்திலே சொல்கிறான், அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஹஜ்ஜுக்கே செல்லாமல், ஹஜ்ஜுக்கே வராமல் என்னுடைய அடையான் இப்படி எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி எனக்கு அறிவித்து தந்தானே, அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், உன்னுடைய காரியத்தில் இருந்து உனக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக நான் ஆக்கிவிட்டேன். ஒன்றின் மூலமாக 6 லட்சம் பேர்கள் வந்தார்களே, ஹஜ்ஜுக்கு வந்தார்களே, அவர்களுடைய ஹஜ்ஜையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக நான் மாற்றிவிட்டேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று 2 மலக்குமார்களை அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கனவிலே சொல்ல வைத்தான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தக்வா தான் முக்கியம். 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்து நாம் அங்கே செல்கின்றோம். பணம் காசு அவனுக்கு முக்கியம் இல்ல, தக்வா இறை எச்சம் தான் முக்கியம். அன்பானவர்களே, நேரம் முடிவுக்கு வருகிறது. ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அன்பானவர்களே. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ரொம்ப பயங்கரமாக எந்த விதத்திலும் அவர்கள் இப்படி கடினமாக சொன்னதில்லை. யார் பொருளாதாரம் இருந்து, அவர் உடல் வலிமை இருந்து அவர்கள் ஹஜ் செய்யவில்லை என்று சொன்னால், அவர்கள் ஹஜ் செய்யவில்லை என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்தவராகவோ யஹூதியாவோ நஸ்ரானியாவோ அவர் மரணிக்கட்டும் என்று சொன்னார்கள். எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள்? ஒரு டூரிஸ்டை மாதிரி ஆகிவிட்டது. அன்பானவர்களே, அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக ஒன்றை சொல்வார்கள், இதா கான ஆகிர ஸமான், கடைசி காலம் நெருங்கும். அந்த நெருங்கும் நேரத்தில் ஹரஜன் நாஸ் இலல் ஹஜ் 4 அஸ்னாஃப், 4 விதமாக ஹஜ் செய்ய வருவார்கள். ஒன்றாவது ஹஜ் கூட்டம் எப்படி தரமா இருக்கும்? வஸலாத்தினிஹிம் நுஸுஹா, ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் அலங்காரத்திற்காக வருவார்கள். ஒரு அலங்காரத்திற்காக, போட்டோ எடுப்பதற்காக,
தன்னை பெரியதாக காட்டிக் கொள்வதற்காக இப்படித்தான் அங்கு குவிவார்கள். எப்போது? ஆகிர ஜமான், கடைசி காலம். இரண்டாவது கூட்டம் திஜாரா. அங்கு வந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? ஹஜ் செய்ய மாட்டார்கள். ஹஜ் என்ற கோர்வையிலே, ஹஜ் என்ற போர்வையிலே அவர் அங்கு வந்து செல்வந்தர்கள் வருவார்கள், செல்வந்தர்கள் பணம் படைத்தவர்கள் வருவார்கள். அங்கு வந்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தக்வா அல்ல, தக்வா இச்சமில் நோக்கம் அல்ல, அங்கு வந்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வருவார்கள். மூன்றாவது கூட்டம் ஏழை எளியவர்கள் வருவார்கள், யாசகம் கேட்பதற்காக வருவார்கள். நான்காவதாக அந்த கடைசி காலத்திலே உலமாக்கள் எப்படி திரும்ப வருவார்கள்? முகஸ்துதிக்காக போவார்கள். இவர்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எச்சரிக்கையான செய்தியாக சொல்லுகிறார்கள். நான் 28 ஹஜ்ஜை செய்திருக்கிறேன், நான் 40 ஹஜ்ஜை செய்திருக்கிறேன், நான் 10 ஹஜ்ஜை செய்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். அந்த 10 ஒன்னால் சொல்ல முடியுமா ஒரு ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று நீ உறுதியாக சொல்ல முடியுமா? இதுதான் கேள்வி. அதற்குத்தான் இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி நமக்கு எச்சரிக்கை ஊட்டுகிறார்கள். அங்கு சென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தக்வாவோடு இருக்க வேண்டும். அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும், மினாவும் சரி, முஸ்தலிஃபாவும் சரி, அரஃபாவும் சரி, இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை காரியத்தையும் எப்படி தக்வாவோடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு எட்டுக்கும் லட்சக்கணக்கான நன்மை. அங்கு துஆவும் உன்னுடைய வருகையும் உன்னுடைய எட்டுகளும் நடைகளும் தான் அங்கு நன்மையாக தரப்படுகிறது. அன்பானவர்களே, இது மாத்திரமல்ல, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜிலேயும் கூட இந்த உம்மத்தை மறக்கவில்லை. அவர்கள் செய்த தியாகம் என்ன தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அலியே, எனக்கு இப்போது 63 ஆண்டுகள் நிறைவேற்றன, எனக்கு 63 வயது ஆகிவிட்டது. இந்த வயதை நான் முற்படுத்தி நான் குர்பானி கொடுக்கின்றேன். 63 ஒட்டகையும் என் கரங்களால் நான் அறுத்து விட்டேன், ஒட்டகங்களையும் அறுத்து விட்டேன். மீதி இருக்கக்கூடிய 37 ஒட்டகையை உங்கள் திருக்கரங்களால் அறுத்து அது நான் என்னுடைய உம்மத்திற்காக கொடுத்தேன் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கு நாம் சிந்திக்கின்றோம், என்றைக்காவது ஒரு நாள் வருடம் நாமளும் குர்பானி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு ஆட்டையாவது, ஒரு மாடாவது, ஒரு ஒட்டகத்தாவது நாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக குர்பானி கொடுத்து இருக்கிறோமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன வந்தது? இருக்கக்கூடிய 100 ஒட்டகையும் செந்நிற ஒட்டகை அவர்கள் கையாலே அறுத்திருக்கலாமே. ஏன் சொன்னார்கள் 37 ஒட்டகை என்னுடைய உம்மத்திற்காக என்று சொன்னார்களே? அப்படிப்பட்ட தியாகத்தை இந்த உம்மத்திற்கு கடைகோடி வரக்கூடிய ஆகிர ஜமான் வரக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும், பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் அவர்கள் அன்றே செய்த அந்த குர்பானி நன்மை வந்து கொண்டே இருக்கிறது. நாமளே குர்பானி கொடுக்காவிட்டாலும் கண்மணி நாயகம் செய்த அந்த குர்பானி இன்னும் நன்மை தொடர்ந்து கொண்டே நம்மை அல்லாஹு தாலா ஆக்கி கொண்டே இருக்கிறான். எனவே அல்லாஹு தாலா இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜன் மக்பூலாக மப்ரூராக ஆக்கி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்னும் யார் ஹஜ்ஜு செய்ய முடியவில்லையோ, பொருளாதாரத்தில் பரக்கத்தில்லையோ, அவர்களுக்கு நிறைந்த பரக்கத்தை, உடல் வலிமையை அல்லாஹ் தந்து விரைவிலே அவர்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தல் புரிவானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்வதற்கு, மீண்டும் மீண்டும் காபத்துல்லாவை பார்ப்பதற்கு, மீண்டும் மீண்டும் என் கண்மணி உயிருக்கு உயிரான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக என்ற துஆவோடு நான் நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.